அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயமா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது பொறாமை குணம் நம்மள்ட்ட நிறைய பேர்த்திட்ட இருக்குதுங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் யோசித்து பார்த்தீங்கன்னா, பொறாமை குணம் எப்படி வெளிப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இயலாமை தான் பொறாமையாக மாறும். அவன் நல்லா சம்பாதிக்கிறானே, அவனாலே பொருட்கள் வாங்குறானே, நம்மளால் அதை வாங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு பொறாமை குணம்ங்கிறது இயலாமை தான். நம்மளால் முடியலைங்கிற இயலாமை. ஆக்சுவலாக ஏதோ ஒரு கர்மா செஞ்சால் தான் நம்ம பாதிக்கப்படுறோம். இதுலேயும் அடுத்தவனை பற்றி பொறாமைப்பட்டு என் கர்மாவை கூட்டிக்கிடுவானே. மாறாக இன்றைக்கி நிறைய பேர் இப்படி பொறாமப்படுறவங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களை விட ஒரு குறைஞ்ச வயசில் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே பொறாமப்படுவோமா? என்னை விட குறைஞ்சவன் செத்து போயிட்டா நம்ம என்ன உயிரோட இருக்கோமே அப்படின்னு நம்ம பொறாமப்படுவோமா? கிடையாது. அப்போ அடுத்தவனுக்கு நல்லது நடந்தால் மட்டும்தான் நம்ம மனசில் பொறாமை எழுது. சரிங்களா? இதற்கு கர்மாவை கூட்டாமல் அவனை போல் வாழ கற்றுக்கொண்டு அவனை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு செஞ்சால் வாழ்க்கையில் கர்மா சேராது, நம்மளும் முன்னேற்றம் அடைவோம். நன்றி, வணக்கம்.